சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்த காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் கிறிஸ்டோபர் திலக் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தவேகாவினர் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்றும் திமுக அதிமுகவை மையப்படுத்தியே குதிரை பேரம் நடந்திருப்பதாக சி.வி. சண்முகம் கருத்திலிருந்து தெரிகிறது என்றார். அரசியலில் குழப்பமான சூழலில் எம்எல்ஏக்கள் கட்சி மாறுவது நடக்கத்தான் செய்யும். தவேகா அரசு காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் நிச்சயம் இடம் வழங்கும். சில இழுபறிகள் இருக்கத்தான் செய்யும். அது விரைவில் சரியாகும். ஒரு இடமோ அல்லது 2 இடமோ வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றார். சனாதனம் என்பது ஜாதி ஏற்றத்தாழ்வுகள்தான், அது ஒழிய வேண்டும் என உதயநிதி பேசியிருக்கிறார் என்று தெரிவித்தார். அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு எதிர்பார்த்ததுதான். தமிழ்நாட்டில் தற்போது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என இருதரப்பிலும் மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்தான் இருக்கிறார்கள். எனவே இங்கு பாஜக ஊடுருவ வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி என்பது பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தியதுதான். அந்த வகையில் பாஜகவை எதிர்க்கும் திமுக இந்தியா கூட்டணியில்தான் உள்ளது. தேர்தல் நடந்த இந்த நேரத்தில் சில நெருடல்கள் இருக்கிறது. வரும் காலத்தில் அது சரியாகும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நீட் தேர்வை சரியாக நடத்த முடியாத ஆட்சிதான் பாஜக ஆட்சி. உலகத்தின் விஸ்வகுரு என தன்னை அழைத்துக் கொள்ளும் பிரதமர் மோடியால் நீட் தேர்வை கூட நேர்மையாக நடத்த முடியவில்லை. இதற்கு பின் வேறு அரசியல் இருக்கும் என்றும் தெரிவித்தார். ஜோசியரை தனது சிறப்பு அதிகாரியாக நியமித்த விஜய் அதற்கு எதிர்ப்பு வந்த பிறகு அதனை வாபஸ் பெற்றார். இது விஜய் நல்ல ஆலோசனைகளை உள்வாங்க தயாராக இருக்கிறார் என்பதையே காட்டுகிறது என்றும் தெரிவித்தார். வரும் காலங்களில் சட்டசபையில் ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்க வேண்டும். தவேகா அரசை கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்த வேண்டும். அவர்களுடன் அவ்வப்போது ஆலோசனை செய்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். கடந்த ஆட்சியில் அதுபோன்ற குழு ஏற்படுத்தப்படாததால் பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் நடந்தது. எனவே இந்த ஆட்சியில் அப்படிப்பட்ட ஒரு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது திருச்சி மாவட்ட தலைவர் ரெக்ஸ் மற்றும் கட்சியினர் உடன் இருந்தனர். மீண்டும் திருச்சி மாநகர பத்திரிகையாளர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடைசி 4-5 நாளாக ஏகப்பட்ட அரசியல் நாடகங்கள் பல விஷயங்களை பார்த்தோம். மேற்கொண்டு வரும் காலங்களில் என்ன நடக்க போகுது, வெவ்வேறு கட்சிகளில் ஒரு பெரிய முக்கியமான மாற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் மக்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றதை பற்றி உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், என்ன குதிரம் பேரம்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்போ நீங்கள் போய் இதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றீங்க, உங்கள் பார்வையில் எப்படிப்பட்டது? குதிரை பேரம் நடந்துட்டு இருக்குன்னு யார் சொன்னா? எல்லா கட்சியும் எடப்பாடி கூட குற்றம் சொல்கிறாரு. அதாவது நேற்று சி.வி. சண்முகம் அவர்களும் என்ன நடந்துச்சுன்றதை சொன்னார். அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2 கட்சிகளுக்கும் இடையே என்ன நடந்துச்சு, அதனால் ஏன் இவங்க வெளியில் வராங்க அப்படின்றத எல்லாத்தையும் அவர் தான் மீடியாவில் சொல்லிட்டாரு. அப்புறம் அதில் புதுசாக நீங்கள் திருப்பி கேட்குறதுக்கு என்ன இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நடக்கலை. இந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாமே அந்த திமுக அதிமுக மையப்படுத்தி தான் நடந்திருக்குன்னு சி.வி. சண்முகம் தெளிவாக ஒரு எம்எல்ஏ தெளிவாக சொல்கிறாரு. அப்போ அதை மையப்படுத்தி தானே நீங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. இப்போ அதை ஏற்கனவே ஒரு கம்யூனிஸ்ட் முக்கியமான தலைவரும் அதை ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கிறார், பேபி சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன். சொல்லுங்கள். தேவை என்பது தவேகாவுக்கு தான், ஏன்னா சீட்டு கம்மியாக இருக்குங்கிறதுனால. அதனால் குற்றச்சாட்டு என்பது அவங்க மேலே தான் எல்லாருமே முன்வைக்கிறாங்க. தேவை பாருங்க, அதுக்கு முன்பதாக சி.வி. சண்முகம் சார் சொன்னதுலேருந்து என்ன தெளிவாக தெரியுது, ஆட்சி நம்ம ஏன் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு தேவை ஏற்பட்டிருக்குல்ல, அதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஹோட்டலில் கொண்டு போய் அடைச்சி வச்சது யார்? அதெல்லாம் நீங்கள் ஹோட்டலில் கரெக்ட்.
அப்போ நீங்கள் இந்த புள்ளிகளெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம மக்கள் யோசிக்க தானே ஆரம்பிப்பாங்க. அதனால் இதில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு டைவர்ஷன் டெக்னிக். இதை மையப்படுத்தி நம்ம ரொம்ப இப்போ அடுத்தது கவர்னன்ஸ் என்னன்றதை பற்றி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு மந்திரி சபையில் என்னைக்கு வாய்ப்பு இருக்குது? அது சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. இன்னும் ஒரு 2-3 நாட்கள் இந்த கேரளா இது இன்றைக்கி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச பிறகு தமிழகத்தை பற்றி என்னென்னு முடிவு எடுப்பாங்க. அங்கே கேரளாவில் யார் முதலமைச்சர் முடிவு பண்ணியாச்சா? இல்லை, இன்றைக்கி வந்துடும். இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அமைச்சரவை பொறுப்பேற்கிற முதல் நாளே வந்து காங்கிரஸுக்கு தரும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அது முன்ன பின்ன இருக்கும், நெகோசியேஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இழுபறிகள்லாம் இருக்க தானே செய்யும். அதை நம்ம பெருசாக ஊதி பெருசாக்க வேணாம். என்னன்னா இப்போ அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை இப்போ அதிமுகவில் ஒரு தரப்பினர் வந்து ஆதரவு கொடுத்தனால அறுதி பெரும்பான்மையே அவங்களுக்கு இருக்கு. அது வந்து காங்கிரஸுக்கு தான் பாதிப்பு. காங்கிரஸ் ஏற்கனவே வைத்த நிபந்தனைகளை வந்து அவங்க செயல்படுத்துறது சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரியான. அப்படிலாம் கிடையாது. அதாவது அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணதுனால இந்த கட்சியினுடைய கமிட்மெண்ட்ஸ் வந்து டைல்யூட் ஆயிரும்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் வந்து திமுகக்குள்ளும் போய் மந்திரிகளெல்லாம் இருந்திருக்கிறாங்கல்ல. அதுக்காக திமுகவினுடைய அடிப்படை கொள்கை வந்து டைல்யூட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இது வந்து தனிப்பட்ட மனிதர்கள் எம்எல்ஏக்கள் இங்கிட்டும் அங்கிட்டும் மாறி மாறி போகிறதுன்றது இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நடக்க தான் செய்யும். காரணம், இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு எல்லா கட்சிக்குமே ஒரு பெரிய வியப்பு, நிறையா விஷயங்களை புரியல. அதனால் அது வந்து இந்த 4 நாளில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறப்ப தெளிவாக தெரியுது. அதனால் எல்லா கட்சிகளுமே அடுத்தது என்ன பண்ணணும், எதை நோக்கி நகரணும், நம்மகிட்ட இருக்கிற கூட்டத்தை எப்படி தக்க வச்சுக்கணும், நம்மகிட்ட இருக்கிற ஓட்டு வங்கியை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதனால் இந்த நேரத்தில் நம்ம உடனே இதுக்கு ஒரு அரசியல் தெளிவு ஏற்பட்டுரும். இப்போ தண்ணி வந்து நல்லா கலங்கிருச்சு, இது செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். சனாதனம் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு. அது உங்களுக்கு ஏற்புடையதா? சனாதனம் ஒழிகன்னா அவர் சொல்கிற கான்டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் மதத்தை மட்டுமே மையப்படுத்தி சொல்லலை. ஜாதி வேறுபாடுகள், ஜாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள், ஜாதியின் அடிப்படையில் பல ஆண்டு காலம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் வந்து அவர் சனாதன ஒழிகன்னு அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க சனாதனம் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, இங்கே வந்து சனாதனம் புரிஞ்சுக்கப்பட்ட விதம் வந்து இந்த ஜாதி கட்டமைப்பினால் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை மையப்படுத்தி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். அதிமுகவுடைய பிளவை எப்படி பார்க்குறீங்க? அது எதிர்பார்த்தது தான். அவங்க கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட தலைமைக்கே ஏகப்பட்ட கேள்விக்குறி ஏற்கனவே இருந்துச்சு. இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அது அப்பட்டமாக வெளியில் வந்து தெரியுது. அது போக போக தான் பார்க்கணும். வேற அதை நீங்கள் லேட்டாக வந்தீங்களா? அது முதலே பேசியாச்சு. குதிரை பேரம் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து இப்போ இதில் நான் பார்த்தது என்னென்னா, இந்த லாஸ்ட்டு 2 டேஸில் ஒரு பக்கம் திரு விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சினிமா சீன் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு நல்ல வலுவான எதிர்கட்சியாகவும் ஒரு நிலையான நல்லாட்சியும் கிடைக்கிறதுக்கு கூட இது வாய்ப்பு அளிக்கலாம். காரணம், நம்ம வந்து வெறும் இந்த அடித்த 3 மாதம் என்ன நடக்கும், 4 மாதம் என்ன நடக்கும்ன்றது மட்டுமே யோசிக்காமல், ஒரு பக்கம் தாவேகா தலைமையிலையும் இன்னொரு பக்கம் திமுகவும் இருக்கிறதுன்றது ரெண்டு பக்கமே செக்யூலர் ஃபோர்ஸஸ் தான் இருக்காங்க. மத சார்பின்மையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இருக்குது. இதில் பிஜேபி ஊடுருவதற்கு வாய்ப்பு இல்லைன்றது தான் இங்கே மிக முக்கியமான பாயிண்ட். அதை குறித்து தான் நாங்கள் நினச்சி இப்போ வரைக்கும் நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஏன்னா திருப்பி மீண்டும் தமிழகத்தில் எப்படி திராவிட கட்சிகளுக்கு இடையே போட்டி இருந்தாலும் அதில் வந்து மத சார்பின்மை முக்கியத்துவம் அதில் கிடைக்கலன்ற பாயிண்ட் தான் இப்போ திருப்பி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து தமிழகத்திற்கு ஒரு மிக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். இப்போ தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இருக்கா? அந்த இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை? இந்தியா கூட்டணின்றது பிஜேபி எதிர்ப்பு.
பிஜேபி எதிர்ப்பை மையப்படுத்தி தான் இந்தியா கூட்டணி இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த கட்சிகள் எல்லாமே மத சார்பின்மையை தூக்கி பிடிக்கிற எல்லா கட்சிகளுமே இந்தியா கூட்டணியில் கண்டினியூ ஆகும். அதுக்கான ஓகே, இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒரு சில நெருடல்கள் ஏற்பட்டிருக்கு. அது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் பேசி தீர்க்கப்பட்டுரும். திமுக வந்து இந்தியா கூட்டணியில் தொடருதா? கண்டிப்பாக பிஜேபி எதுக்கணும்னா இந்த இந்தியா கூட்டணியில் இருந்து தானே ஆகணும். இந்தியா கூட்டணின்றது தனிப்பட்ட கட்சிகளுடைய விருப்பு வெறுப்பு கூட்டணி ஈக்குவேஷன்ஸ் கிடையாதுல்ல. இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து காங்கிரஸும் பிஜேபி கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்த்து போட்டி போடுது. ஆனால் இந்தியா கூட்டணியில் 2 பேருமே இருக்கிறாங்கல்ல. அது போல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க வேண்டியதுதான். அவர் வந்து அமித்ஷாவை பற்றி ஏகப்பட்ட கமெண்ட் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. மோடியை பற்றி ஏகப்பட்ட கமெண்ட் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அந்த கமெண்ட்டெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அவர் மோடியை பற்றியும் அதை பற்றி எனக்கு இப்போ கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. திமுகவுடைய முதல் கட்ட தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக இது காங்கிரஸ் வந்து திமுக முதல்ல குத்திருச்சுன்னு சொல்லி கடுமையான விமர்சனம் இருக்கிறப்ப எப்படி அவங்க வந்து திமுக வந்து இந்தியா கூட்டணி? அதுதான் நான் சொல்லிட்டேன்ல. இங்கே வந்து நீங்கள் திமுக வெர்சஸ் காங்கிரஸ்ன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. இங்கே பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரே பாயிண்டில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். புரிஞ்சுக்கிங்களா? அதுதான் இதில் இருக்கிற மையப்புள்ளி. அதனால் திருப்பி நீங்கள் அதை குத்தி கிளற பார்க்காதீங்க. என்னது? நீட் தேர்வை தான் இப்போ மத்திய அரசே ரத்து பண்ணிருச்சே. இப்போ இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்களே. அது பண்ணிட்டாங்களா இல்லையா? அதனால் இப்போ நீங்கள் நம்ம ரத்து பண்ண தேவையில்லை பாஸ். இல்லை பாஸ், விஜய் சொன்னதுனால இது நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை அங்கேயே ஒரு நீட்டு தேர்வை உருப்படியாக நடத்த முடியாத ஆட்சி இந்த ஆட்சி, மோடியினுடைய அரசு. பட் கரெக்ட், லீக் எப்படி ஆச்சு? ஒரு மத்திய சர்க்காரால் விஸ்வகுரு, உலகத்துக்கே நாங்கள் ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரதமர் நீட்டு, அது பேர் என்ன, நீட்டு தேர்வை கூட நடத்த முடியல. அதை கேட்குறதுக்கு நமக்கு வக்கில்லை. கரெக்டு தானே? அப்போ விஸ்வகுருன்னு சொல்லி நாங்கள் உலகத்துக்கே ஒரு முன்மாதிரின்னு சொல்லிகிட்டு இருக்கிற பிரதமர் ஏன் நீட்டு தேர்வை உருப்படியாக நடத்த முடியல? எப்படி லீக் ஆகலாம்? அதனால இது லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ அரசியல் இருக்கு. சத்தமாக கேளுங்க. பண்டிட்டு ஏன் பயப்படுறீங்க? பண்டிட்டுன்னு ஒன்று அதை பற்றி என்னுடைய கருத்து என்னன்னா, 1943 நேரு அவர்கள் தெளிவாக நம்மளுடைய இந்திய அரசு மற்றும் அரசு பணி எல்லாமே வந்து சயின்டிஃபிக் டெம்பரை மையப்படுத்தி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. விஞ்ஞானத்தை மையப்படுத்தி தான் நம்மளுடைய நாட்டை முன்னுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியல் அமைப்பு சாசனத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஜோசியரை உள்ள சீனுக்குள்ளே கொண்டு வந்தது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். சொன்ன பிறகு உடனே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் ஜோசியரெல்லாம் வந்து சீனுக்கு பின்னாடி இருந்தாங்க. மஞ்சள் கலரு, பச்சை கலரு, இது எல்லாமே சீனுக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இவரை திரைக்கு முன்னால் கொண்டு வந்துட்டார். அதுதான் பிரச்சனை. அதனால் எல்லாரும் சேர்ந்து சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். பட் அதை உடனே அவர் வாபஸ் வாங்கினது வந்து நல்ல ஆலோசனைகளுக்கு அவர் உள்வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. முதல்வர் வந்து தயாராக இருக்கிறாருன்றது அருமையாக காமிக்குது. கண்டிப்பாக எதிர்கட்சி வந்து எதிர்க்குதுன்னு நினைக்காதீங்க. எதிர்கட்சி வந்து என்றைக்குமே நல்ல ஆலோசனைகள் கொடுக்குதுன்னு நினைங்களேன். ஜனநாயகத்தில் நீங்கள் வந்து எப்போவுமே ஹீரோ வில்லன் மாதிரியே சித்தரித்து பார்க்குறதுனால தான் நம்மளுடைய சட்டசபையில் எப்போ பார்த்தாலும் ஒன்று எதிர்கட்சியை திட்டுறதும் இல்லைன்னா நம்ம தலைவரை புகழ்கிறதுமே இருக்குது. இந்த வருங்காலங்களில் சட்டசபையில் ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் இந்த சட்டசபையில் எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் கூட்டணி பேர் அடிபடும், ஆளும் அடிபடுவோம், யாருக்கு தெரியும்? அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கூடாது. மந்திரி சபையில் இடம்பெற போறீங்க. இந்த தேர்தல் வாக்குறுதி இருக்குல்ல, வேலை இல்லாதவங்களுக்கு 4000, கண்டிப்பா 2500 குடும்பத்தினருக்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் என்னைக்கு நடைமுறைக்கு வரப்போகுது? இப்போ இது சம்பந்தமாக இப்போ நீங்கள் ரொம்ப ரெலவெண்ட்டான, இப்போ தான் ஆரோக்கியமான கேள்வி கேட்குறீங்க. மற்றதெல்லாம் கிசுகிசுப்புகள். பட் இப்போ தான் நீங்கள் வந்து முக்கியமான பாயிண்ட் கேட்குறீங்க. இந்த கூட்டணி வலுவாக செயல்படணும்னா, நல்ல ஆட்சி அமையணும்னா ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி ஒன்று போடணும்.
இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாரி போட்டு 2 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ ஒரு தடவை கூட்டணி அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி தலைவர்களை உட்கார வச்சு என்ன பிரச்சனை ஏது இது போன ஆட்சியில் நடக்கலை. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கூட்டணியில் ஆட்சியில் இருக்கிறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்கணும். அது இருந்துச்சுன்னா போன தடவை இவ்வளோ குழப்பங்கள் இருந்திருக்காது. தொழிலாளர்கள் போராட்டம், அதேமாரி துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம், இதெல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்தியிருக்கலாம். காரணம் கூட்டணி கட்சிகள் அதற்காக தெளிவாக என்ன பேசணுமோ அதை பேசியிருப்பாங்க. இந்த ஆட்சியில் அது அமையணுன்றது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோளாக இருக்கும். இது தவிர யூபிஏ ஒன்று இருக்கிறப்ப அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையில் நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில்னு ஒன்று போட்டாங்க. அதில் வந்து சிவில் சொசைட்டிஸு, என்ஜிஓஸு, பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் அந்த கூட்டமைப்பில் வச்சுருந்தாங்க. உங்கள்கிட்ட இருந்து கருத்து கேட்டாங்க. ஸோ இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, தீர்க்கமான ஒரு ஆட்சியை அமையணும்னா இந்த மாதிரி சில முக்கியமான முடிவுகளை முதல்வர் எடுத்தார்னா அவருக்கு நல்லது. இல்லைன்னா திருப்பி ஜோசியர்கிட்ட போய் மாட்டிக்குவார். கலைஞரப்ப இல்லை இந்த தடவை வாய்ப்பு கண்டிப்பாக வந்துடும். அந்த என்ன துறை யார் அமைச்சர்ன்ற முடிவு வந்து இன்னும் காங்கிரஸ் எடுக்கலை. அது தெரில, 1-2 கிடைக்கும். அது வந்து கட்சி தான் முடிவு எடுக்கும்.